ஹாய். ஸோ ஆக்சுவலா கொஞ்ச நாளா வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. என்னால பிகாஸ் கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் ப்ளஸ் ட்ராவல், ஜிம் ரெனோவேஷன்ஸ் அது இதுன்னு அப்படியே கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ அப்கமிங் டேஸில் கரெக்டாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் இப்போ எதை பற்றி பேசணுன்னு நினச்சேன்னா, ரீசன்ட் டேஸில் நம்மளோட சோஷியல் மீடியாஸில் பார்த்துட்ருக்கோம்ல, லைக் இந்த பொலிட்டிக்கல் ஃபைட், ஒரு பொலிட்டிக்கல் பாம்புன்னு கூட சொல்லலாம். அது வந்து ஒருத்தங்க மேலே இன்னொருத்தங்க வந்து வன்மத்தை கக்கிறது, பர்சனல் அட்டாக் பண்ணுறது, புதுசு புதுசாக வார்த்தைகள் கண்டுபிடிச்சி ஒருத்தங்களை இன்னொருத்தங்களை எப்படி திட்டலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்கிறது, இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னா, லைக் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம மோஸ்ட்லி அந்த டிவி, ஃபோன், கார்ட்டூன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் தள்ளியே வச்சுருக்கணும்னு நினைப்போம்ல. பிகாஸ் பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிறதுனால டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ என் பையனுக்கு நான் மோஸ்ட்லி அதை நான் கொஞ்சம் காஷியஸாக பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த மெயினாக அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை வந்து அவனுக்கு காமிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், ஒரு ப்ரொஃபைல், பர்சனல் ப்ரொஃபைலுங்கிறது வந்து அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட பர்சனல் திங்ஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு 4 பேர்த்துக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறப்போ, அது கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். பட் இப்போது வந்து ஒரு பர்சனல் ப்ரொஃபைலை வச்சுட்டு அதில் வந்து ஒரு 1,00,000 2,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்குதுங்கிறதுனால யார் என்ன வேணால் யாரை வேணால் பேசலாம், யாரை வேணால் திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்துங்கிற பேரில், நான் என்னோட கருத்தை சொல்கிறேங்கிற பேரில் லைக் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது அது வந்து இட்ஸ் லைக் டோட்டலி என்ன சொல்கிறது, ரொம்ப தப்பாகவே போயிட்டுருக்கு எல்லாரோட லைஃப்லேயுமே சரி. ஸோ ஒரு ஒரு சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி திட்டுறது வந்து, அதை வந்து ஃபேமிலிக்குள்ளார அந்த வார்த்தைகளை வந்து நாளைக்கு அவன் வந்து அவங்க அண்ணாவை பார்த்து, அவங்க அப்பாவை பார்த்து, அவங்க அம்மாவை பார்த்து இதெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க குழந்தைங்க. இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா. ஸோ அப்படி தான் நம்ம ஜென்ரேஷன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து இப்பயும் வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் வந்து நான் சப்போர்ட் பண்ணியோ இது பண்ணியோலாம் நான் பேசலை. நான் என்ன சொல்கிறேன்னா, லைக் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு, அது ஒரு காம்படிஷன் மாதிரி தான் நம்ம வந்து அதை பார்க்கணும். அதில் வந்து இது வரைக்கும் ஜெயிக்காத ஒரு டீம் ஜெயிச்சிருக்கு. அவங்க கவர்னன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லைக் அவங்க அடுத்து அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்டு லூஸ் பண்ண டீம் வந்து லைக் அவங்க எப்படி எதனால லூஸ் பண்ணாங்கன்னு அவங்க உட்காந்து அனலைஸ் பண்ணி அடுத்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவங்க நல்லா ஃபார்ம் பண்ணி இவங்க பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களே நெக்ஸ்ட் டைமும் கூட ஜெயிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி தான். நம்ம ஒரு மேட்ச் பார்க்குறோம், நாம் ஒரு ஆடியன்ஸ் போகிறோம், 2 டீமில் ஒரு டீம் வின் பண்ணுது, அடுத்த 2 டீமும் கடைசியாக ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அவங்க மேட்ச் முடிஞ்சோன்னா நம்ம வந்துடுறோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இப்பயும் வந்து அவர் ஜெயிச்சார், போனார், ஆப்போனன்ட் டீமை வந்து ஹாப்பியாக போய் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அதை ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக தான் அவங்க பார்த்துக்கிறாங்க. பட் நம்ம தான் இங்கே உட்காந்துக்கிட்டு ஒருத்தங்க மேலே இன்னொருத்தங்களை வந்து அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, யார் என்ன தப்பு பண்ணாலும் அட் எண்ட் ஆஃப் தி டே வந்து அதுக்கு அவங்க கண்டிப்பாக பலன் அனுபவிக்க தான் போகிறாங்க. கரெக்டாக? ஸோ இதை நம்ம சொல்கிறதுனால, இது பண்ணுறதுனால எதுவும் கரெக்டு தான். ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னால இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னு சொல்கிறது, அது எல்லாமே ஓகே. பட் அது முடிஞ்சுச்சு. அது சப்போர்ட் இப்பயுமே நம்ம வந்து நம்மளோட பிளாட்ஃபார்மில், நம்மளோட சோஷியல் மீடியா ஃபீடில் வந்து நம்ம யாருக்கு வேணால் யாரை வேணால் சப்போர்ட் பண்ணி போடலாம். அது தப்பு கிடையாது. பட் எதுக்கு இன்னொருத்தங்களை வந்து நம்ம நெகட்டிவாக பேசி திட்டி அது அவங்களோட இதை வந்து சொல்கிறது வந்து அது அவங்களே ரியலைஸ் பண்ணுவாங்க கொஞ்ச நாளில். அதுதான் வந்து நான் நினைக்கிறது. ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம ப்ரொஃபைலில் நான் வந்து எப்பயும் நினச்ச மாதிரி நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன்.
ஸோ இதை சொல்லணும்னு நினச்சேன் ரீசெண்டாக இப்போ நடந்துகிட்ருக்க இந்த விஷயத்தை பற்றி. பார்ப்போம். பை.